வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் vlog பண்ணியே வந்து ரொம்ப மாதம் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு பண்ணலான்னு பார்த்தேன். டைம் வந்து 4 ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து தூங்கவே இல்லை. 2:30 அந்த மாதிரி டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வவ்வால் வந்துருச்சு. அதெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு அது ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு வரேன். ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக ரெடி ஆகிட்டு போக வேண்டியதான். இது வந்து நான் மாடலாக போகிறேன். எப்பயுமே நான் மேக்கப் போடுவேன். இன்றைக்கி வந்து நான் மாடலாக போகிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷூட். ஆனால் நம்ம வந்து தூரமாக போகிறோம், கோவளம் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி தான் இருக்கும். எடுத்துகிட்டு வேகமாக வந்துடலாம். ரொம்ப மேக்கப் அந்த மாதிரிலாம் தேவையில்லைன்னு சொன்னார் ஃபோட்டோகிராஃபரு. ஸோ அதனால் இப்போ வந்து ரெடி ஆக வேண்டியதான். லேட் ஆகிடுச்சு. இங்கேருந்தே 1 ஹவர் ஆகும் போகிறதுக்கு. கிளம்பலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் போய் டிஸ்கிரிப் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர்னால பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலாம். டெர்மகோல இருந்து கோஜிக் ஆசிட் ரேஞ்ச் தான். இதில் உங்களுக்கு 2 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஒன்று கோஜிக் ஆசிட், இன்னொன்று ஆல்ஃபா ஆர்பிட்டின். கோஜிக் ஆசிட் வந்து ஹைப்போ பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஆல்ஃபா ஆர்பிட்டின் வந்து நம்ம ஸ்கின்ல மெலனின் இன்னும் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து இந்த 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ் தான். இதோட டெக்ஸ்டரே பார்த்துப்பீங்க, நல்ல கிளவுட் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப 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 ஜென்டலா இருக்கு ஸ்கின்ல. அண்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரையா இழுக்கிற மாதிரிலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம இதுல 1% நயாசினமைடும் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க இதோட பேர் பண்றதுக்கு இந்த 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல இருந்து ஈவன் டோனும், அது மட்டும் இல்லாம டிஸ்கலரேஷன் வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நியூவா ப்ராடக்ட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சன்ஸ்கிரீன் வந்து நான் யூஸ் பண்றது டெர்மாகோல இருந்து இந்த 1% ஹைலரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் தான். இது வந்து SPF 50. இது ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க திருப்பி அப்ளை பண்ண. ஸோ ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஜென்டல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நைட் டைம்ல இந்த கோஜிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் கையில் எடுத்து லைட்டாக வந்து ஜென்டலாக பேக் பண்ணி மசாஜ் பண்ணாதீங்க. வெறும் பேக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அண்ட் தென் எவ்ரிடே நீங்கள் வந்து வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. மேபிள் 2024 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெர்மாகோ 15,000+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ். நீங்க ஒரு வாட்டி டெர்மாகோல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் அப் பண்றாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெர்மாகோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இந்த கண்ணு துடிக்குது இன்னும். ஸோ இப்போ வந்து நான் ஹேர் ட்ரை பண்ணிட்டு நான் என்னத்த வீடியோவில் கட்டுறது. இன்னைக்கு வேறு என்ன தெரியுமா, ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் போகிறோம். நடுவில் இன்னொரு வேலையும் இருக்குது. அதை முடிச்சுட்டு பிரைட்ஸுக்கு இப்போ அப்கமிங் பிரைட்ஸ்க்கு கொஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணுற மாதிரி. பட் ஆனால் அப்போ நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டேன். எப்படி இருந்தாலும் அங்கே வந்து வீடியோலாம் அலோடு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபோன்லேயே வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ வில்சி எப்படி போகுது அப்படின்ட்டு கிளம்பலாமா. இப்போ எனக்கு வந்து நான் வந்து தூங்கினா எந்திரிக்க முடியாது அப்படின்னு நான் தூங்கவே இல்லை. கரெக்டாக அந்த எந்திரிக்கிற கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்தோடனே எனக்கு அப்படியே சொகுசாக தூக்கம் வர மாதிரியே இருந்தது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வேணுன்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து தடபுடலாம் கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேரை ட்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆலன் சோமன்ல இருந்து ப்ளோ ப்ரஷ். இது வந்து 80% வரைக்கும் ஹேர் வெட்டாக இருந்தால் இதில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நான் அன்னைக்கு கொஞ்சம் டவலில் வந்து துவத்திட்டு தான் இது பண்ணேன். அப்பயும் வந்து எனக்கு ரொம்ப வெட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் டைம் இல்லை அப்படின்ட்டு நான் நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் அந்த ப்ளோ ப்ரஷில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஹேரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ப்ளோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து மேக்கப் லுக். நான் அண்டர் ஐ மட்டும் கவர் பண்ணிட்டு எப்பயும் போடுற மாதிரி ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் கண்ணில் லென்ஸ் வச்சோடனே அது வந்து பயங்கரமா இருந்தது. அன்னைக்கு மேக்கப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட் முடிச்சுட்டு வர வரைக்கும் நல்லா க்ளோயியா இருந்தது. அண்ட் இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டோகிராஃபர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட எக்ஸாக்டா அதே ஒயிட் ட்ரெஸ் இருந்தோடனே நம்ம அதை தான் போட்டிருக்கோம். இயரிங் மற்றது எல்லாமே வந்து அது உங்க இஷ்டம். உங்களுக்கு மேக்கப் போடுறதும் உங்க இஷ்டம், மேக்கப் போடாதது எப்படி வேணுமோ நீங்க வாங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். ஹேமன் தூங்கிட்டு இருந்தான். அவனையும் கார்ல போட்டு
கொஞ்ச நேரம் கேம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அவனே தூங்கிருவான். என் ஃபேஸ் அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாரி உப்பி இருந்த மாரி இருந்தது. தூக்கம் இல்லாம ஒரு மாரி அப்பதான் அந்த கிராகினஸ் ஃபீல் இருக்கும்ல. தூக்கம் இல்லாம, சாப்பிடாம அந்த ஒரு 1 வீக் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து எனக்கு அந்த இதுல நல்லா தெரியுது. என் மூஞ்சி வந்து நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்ச மாரி இருக்கு. ஸோ, அங்க நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி கோவளம் வரைக்கும் சொன்னாரு. பட் நடுவுலயே இந்த ஸ்பாட் ஓகேவா செக் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்க்கலாம் அப்டின்ட்டு லொகேஷன்லாம் செக் பண்ணாரு. ஓகே அப்டின்னோனே இங்க வந்து இது பண்ணியாச்சு. அவரே அந்த ஸ்டூல் மாரிலாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு உட்கார்ந்து எடுக்கிறதுக்கு. இவரோட Instagram ஐடி நான் வந்து சைட்ல குடுக்குறேன். என்னோட ஃபோட்டோ ஷூட்ஸுக்கும் சரி, எதுனாலும் வந்து இவர் தான் எடுத்து குடுப்பாரு. இவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எதுவுமே எடிட்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட ஒர்க் பண்றதுக்கு. நான் என்ன லுக் வந்து கேட்கிறேனோ, அது ஆக்சுவலி நான் வாயில வந்து அந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன். இதுதான் வந்து தீம் அப்படின்ற மாரி மட்டும் தான் நான் ஒரு அவுட்லுக் மாரி நான் சொல்வேன். அதுக்கேத்த மாரியே அவர் கரெக்ட்டா வந்து எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து குடுத்துருவாரு. இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து அவரு யோசிச்ச ஒரு தீம். அவரு கூப்ட்டிருந்தாரு. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சுத்தி கீழ எவ்ளோ இதுவா இருக்கு. லைக் நார்மலா நம்ம ஏரியால ஒரு இடம் மாரி இருக்குல்ல. இது ஒண்ணும் ஃபாரஸ்ட் மாரி அந்த மாரி இல்ல. பட் ஆனா நான் ஃபைனலா வந்து ரிசல்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தார்ல, அத அட்டாச் பண்றேன். அதுல பார்த்தீங்கன்னா, கீழ இந்த மாரி இருக்குல்ல, அது எதுவுமே வந்து இந்த மாரி ஒரு இடமா அது அப்டின்ற அளவுக்கு இருக்கும். எக்ஸாக்ட்டா ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தா எப்டி இருக்கும்? காட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு. அது பாட்டுக்கு தனியா தெரியுது. அந்த மாரி தான் இருக்கு. பயந்துட்டேன். இந்த லோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பயும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு வர ஒரே கால் இந்த லோன்ல இருந்துதான்ப்பா. ஸோ பேக் டு விளாக். இதுதான் நான் பீல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் அண்ட் இதுலயும் நான் வந்து எந்த மேக்கப், ஃபவுண்டேஷன் அந்த மாரிலாம் போடல. ரொம்ப இதுவா பிளெயினானதா ஸ்கின் ஆன் ஸ்கின் மாரி தான் தெரியும் அதுல. இவர் வந்து எப்படிலாம் போஸ் குடுக்கணும், என்ன மாரி வேணும் அப்படின்றது இவரே வந்து ஒரு ஒரு போஸையும் சொல்லிருவாரு. அதே மாரி எந்த ஷூட்டோ அந்த ஷூட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடலுக்கு காட்டுறதுக்காக ரெஃபரன்ஸ் பிக்சர்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அத காட்டி காட்டி இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க அப்டின்னோனே, அண்ட் எனக்கு இவர் கூட வொர்க் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லையா? அதனால வந்து நான் ஜாலியா வந்துட்டேன். அந்த இடத்துல எனக்கு இந்த மாரி இடத்துல ஒரே பயம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து கீழ ஓடுமோ, பல்லி ஏதாவது ஒண்ணு ஓடுமோ அப்டின்ட்டு அந்த ஒரு பயம் தான். கீழ அதனால பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது பூச்சி இருக்கா, இது இருக்கான்ட்டு. ஏன்னா ரொம்ப அசிங்கமா வந்து கத்திக்கிட்டே ஓடுவேன். அதனால தான் இந்த மாரி அவுட் சைடா இருக்கு. இவங்கலாம் இருக்காங்க. ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணும். பட் ஆனாலும் அது மட்டும் ஏதாவது ஒண்ணு பார்த்திருந்தேன், நான் ஓடியிருப்பேன் அந்த மாதிரி. ஐ நோ 1 வாரமா வீடியோ இல்ல. இன்னைக்கு கூட எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் வந்துருச்சு. 1 வாரம் ஆச்சு இன்னும் வீடியோ வரல. எங்கள ஏமாத்துறீங்களா ஷார்ட்ஸ் போட்டு அப்டின்ட்டு. ஐ நோ எனக்கு ஷார்ட்ஸ் நான் போட்டு ஏமாத்துறது கரெக்ட்டு தான். பட் ஆனா நம்ம வந்து சரியான ஒரு இதுல இல்ல. அண்ட் ஆல்சோ இப்ப ஒரு ஒரு வேல பேக் டு பேக் வந்துட்டு இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா உடம்பு முடியாம இருந்ததுன்னு. அதெல்லாம் நல்லா ரிகவர் ஆயிட்டு, இப்போ வந்து வெளிய போறது, இது ஒரு டாஸ்க் இது முடிக்கணும், இந்த வேலை இருக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்ததுனால தான் அந்த 1 வாரம் ஆள காணோம். அண்ட் இன்னைக்கு தான் ஏதோ இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்ல, இன்னைக்கு தான் நைட் உட்காந்து நான் வீடியோவும் எடுக்க போறேன். வீடியோ எடுத்தா நம்மளுக்கு பேக் டு பேக் வந்து இருக்கும் போஸ்ட் பண்றதுக்கு வீடியோஸும். அண்ட் இந்த லொகேஷன்ல வந்து நாங்க போம்போது யாருமே சுத்தி இல்ல. ஒரு வீடு கிடையாது, எதுவுமே இல்ல. ஸோ அதனால வந்து நான் அப்பப்போ வந்து நான் நிக்கிற இடத்துல இருந்து நான் பார்க்குறேன்ல, இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து டாடி அங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வண்டிலாம் போயிட்டு இருந்தது. அதே மாரி எங்கேயுமே சுத்தி ஆளுங்க அந்த மாரிலாம் வந்து மோஸ்ட்லி வரல. இந்த ஷாட்ல வந்து பின்னாடி வந்து யாரோ நடந்து போன மாரி நான் கேமரால இப்ப தான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தேன். இதுவே வந்து வேற யாராவதுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து ஏதோ அமானுஷமா ஒரு உருவம் நடந்திருக்கு. பேய் கேப்சர் பண்ணிட்டோம். அந்த மாரி ஏதாவது கிளிக் பைட் வச்சு போட்டுருப்பாங்க. இது தெரியுதா? இது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சடனா பார்த்தோனே லைட்டா வந்து பயந்துட்டேன். என்ன ஒரு மாதிரி ஒரு உருவம் தெரியுது அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ கன்டினியூவா பார்க்கும்போது, பின்னாடி ஒரு ஆள் வந்து நடந்து போயிருக்காங்க அப்டின்றதே தெரியுது. இதோ இதுல வந்து கோபி பின்னாடி நடந்து போவாரு. ரோட்ல இருந்து இன்னொரு வழியா உள்ள வந்திருக்காங்க போல. அதனால தான் அந்த மாரி தெரியுது. இதுவே ஈவ்னிங் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஈவ்னிங் டைம்ல இத வந்து நான் பார்த்திருந்தேன்னா, கண்டிப்பா பயந்திருப்பேன் நானு. போச்சு.
பேய் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அந்த இதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த சுடுகாடு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எரிக்கிற இடம் அதெல்லாம் வேற இருக்கும் வேற. அதனால லைட்டா பயமா தான் இருந்தது. இது வெளிச்சம்லாம் வந்துருச்சு. ஆனாலும் ஈசிஆர் ரோடுனாலே எனக்கு கொஞ்சம் எப்பயுமே பயமா தான் இருக்கும். எடுத்துட்டு எல்லாமே வந்து காட்டிட்டு இருந்தாரு. இந்த மாரி தான் இருக்கு. இதுதான் இது அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு ஏதாவது எடுக்கணுமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. இந்த லொகேஷன்ல முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்து போனா இந்த மாரி கிராஸ்லாம் இருக்கு. இந்த லொகேஷன் மட்டும் பாருங்க. ஒண்ணுமே இல்ல. நார்மலா நம்ம காலேஜ் பேக்யார்டுன்னு கூட சொல்லலாம். காலேஜ்ல நடந்து போற என்னோட காலேஜ்ல இப்படிதான் இருக்கும். இதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடந்து போகும்போது இப்படிதான் இருக்கும். இத வந்து நடுவுல அந்த கிராஸ் இருக்கு இல்லையா? அதுல போய் நிக்க சொன்னாரு. எனக்கு அதுதான் பயமா இருந்தது. பாம்பு ஏதாவது உள்ள இருக்குமா? உள்ள இருக்குமா? நான் பார்த்துட்டே இருந்தேன். இதுவரைக்கும் ஷார்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அது ஓகே டன் அப்டின்னோனே நான் வெளிய குதிச்சு ஓடி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பாம்பு வந்து கடிக்கிறது கூட பயம் இல்ல. அந்த பாம்புனாலே அந்த ரெப்டைல்ஸ்னாலே அந்த ஒரு பயம் எனக்கு. அண்ட் அந்த இதுல வந்து ஃபைனல் ஃபோட்டோல பாருங்க. அந்த லொகேஷன்ல எடுத்த மாரியே இருக்காது. வேற எங்கேயோ போயி டிராவல் பண்ணி எடுத்த மாரி இருக்கும். அண்ட் தென் நான் வந்து குட்டியா ஹெட் பேண்ட் மாரி எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒயிட் ஃபெதர்ஸ் வச்சு. அது வந்து அந்த அவுட்ஃபிட்க்கு வந்து அப்படியே எக்ஸாக்ட் இதுவா இருந்தது அந்த வைபுக்கு. அதனால அவர் வந்து ஓகே இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுலயும் கொஞ்சம் எடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவர்ட்ட கேட்டேன் நானு. அண்ட் கரெக்ட்டா கிளம்பி வரும்போது என் கையில ஒரு பொருள் இருக்குல்ல, கியூட்டா ஒரு காம்பேக்ட் மிரர் மாதிரி டிராவல்க்கு எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாரி அவர் வந்து கீ செயின் இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு ஃபோட்டோகிராஃபரு. செம்ம ஸ்வீட்டு. நான் அத பார்த்துட்டோனே, என்னடா இது நம்மளுக்கெல்லாம் கிஃப்ட்லாம் தர்றாங்கன்னு ஷை ஆயிட்டேன் நானு. அண்ட் அவ்வளவுதான் ஷூட் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஃபோட்டோ எடுத்தது ஒரு 40 மினிட்ஸ் கூட இருக்காது. அவ்வளவுதான். பட்டு பட்டுன்னு எடுத்தாச்சு. ஆனா இந்த வாட்டி அவரே சொன்னாரு, "நெறைய இவ்ளோ ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஒரு 450 கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துட்டாரு அவரு." அவ்வளவுதான் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கெளம்பிட்டோம். நான் அங்கருந்து இன்னும் நான் பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் எதுவுமே அவ்வளவா வந்து வீடியோலாம் எடுக்கல. இதுலயே பாருங்க என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு உம்முன்னு. தூக்கம் வருதா? பசிக்குதா? என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஆனா வந்து என்னமோ உள்ள போட்டு யோசிச்சுட்டே அந்த 1 வீக்கே வந்து நான் ஒரு மாரி நிலையா இல்லாத டைம் அது. தேங்க் காட் அது வந்து அவர் எடுத்த ஃபோட்டோல வந்து அதெல்லாம் வந்து தெரியாத மாரி அவரு அழகா எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். நான் வந்து ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தேன் ஹேர்ல. ஐ மீன் மண்டையில. கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படின்னு. அவர் வந்து லாங் ஹேர் மாரி சொல்லியிருந்தாரு. அது கார்ல ஏறி உட்கார்ந்த அடுத்த நொடியே கழட்டி விசிறி எடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு மைக்ரேன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாரி எக்ஸ்டென்ஷன் வச்சா உடனே அவங்க வந்து பத்ரகாளி மாரி ஆட ஆரம்பிச்சுரும் அந்த பெயின்லாம். அதனால கார்ல ஏறி உடனே கழட்டி போனிடெயில் போட்டாச்சு நிம்மதியா. ஸோ அவ்வளவுதான். அங்கருந்து நம்ம பொறுமையா இளநீ குடிச்சிட்டு டிரைவ் வந்து வீட்டுக்கு வரப்போறோம். இதுதான் வந்து மேக்கப். அவ்வளோ நேரம் வெளிய இருந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. எதுவுமே மேக்கப் போடல. என்னோட மார்க்ஸ்லாம் தெரியுது. அந்த ப்ளஷ், அந்த லிப் டிண்ட் அதெல்லாம் அவ்ளோ பிரிட்டியா இருந்தது. நான் இப்ப வந்து எடுத்த ஃபோட்டோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் பண்றேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அவர்கிட்டயும் வந்து சொல்லியிருந்தேன். இதுல நெறைய ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு. இதுல ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணி தரேன். எனக்கு பெருசா ஃப்ரேம் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்ட்ட. ஏன்னா அவ்ளோ ஒரு மாரி இதுவே வந்து ஷூட்ல வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாரி இன்னசென்ட், பியூரா அந்த மாரி ஒரு இதுவா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாரி ஷூட் நம்ம பண்ணதில்லல்ல அதனால. அண்ட் டஸ்கி ஸ்கின் டோன் பொண்ணுங்கலாம் வந்து இந்த மாரி இந்த மாரி பிரைட் ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து ரொம்ப டார்க்கா தெரியும் அப்டின்ட்டு. ஸோ அதனாலயே ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஃபோட்டோஸ்ல ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ்ல எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு எடுத்தேன். இத பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து மீடியம் டூ டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்க. இந்த மாரி ஒயிட் கலர்லாம் போட்டா அடிக்குமோ அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, பாருங்க இப்படிதான் நம்ம வந்து க்ளோயியா இருப்போம். ஒயிட் கலர்லாம் போட்டா மத்தவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். சோ நான் இதோட நானும் கிளம்பிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த ஷூட் புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஒரு மாரி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு மாரி என்ன சொல்றது? நான் நான் தானே மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் மாடலுக்கு போட்டு நான் பிஹைண்ட் த லென்ஸ் இருந்து நான் ரசிப்பேன். என்னோட மேக்கப் அவங்க மாடல் என்னென்ன பண்றாங்க சின்ன சின்ன விஷயம். இது வந்து நான் ஆன் ஸ்பாட் லைட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது அது ஒரு வேற விதமான ஒரு வல்னரபிளான ஒரு ஸ்டேஜ். ஒரு நல்லா இருந்தது ஃபீல். ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வாய்ஸ் ஓவர்லாம் நான் என்னென்னமோ ஒளறி ஒளறி ஒரு மாரி என்ன சொல்றது எங்கெங்கேயோ போயிட்டு போயிட்டு வந்திருக்கு. ஸோ மன்னிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். It was like a silly old day.